ஸோ வீடியோஸ் போகிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஸ்கிப் ஆயிடுச்சு. நீங்கள் பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% வந்து ரிசல்ட் கேரண்டட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் பார்த்து நிறையா பேர் வந்து படிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 20%, மெயின்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 80% இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 800,000+ வந்து வீடியோஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெயின்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேவா? அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh+ ப்ராக்டிஸ் PDF இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று கேட்கும், அதை சேர்ந்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான மார்க் டெஸ்ட் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கான மார்க் இன்டர்வியூமே நீங்கள் வந்து எங்கனாலுமே நீங்கள் எலைட் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எலைட் பாஸ் ப்ளஸ் எனக்கு வந்து மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் ஓரளவு எனக்கு வருது, மெயின்ஸில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு மென்டார் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எலைட் பாஸ் ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்த்து இருக்கும். இதை சேர்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எலைட் பாஸோட ப்ரைஸ் லாஸ்ட் இயரே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7,000+ இருந்துச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கீழே ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும், ஆஃபர் போட்டிருக்கும். அந்த கூப்பன் கோடை டிஸ்பிளே இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்குமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ மென்டார் சப்போர்ட்டோட கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும். டெய்லி மென்டார் சப்போர்ட், டெய்லி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்களை வந்து டீச் பண்ண போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கேரண்டாக இருக்குது. எனக்கு மென்டார்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த எலைட் பாஸோட நார்மல் இது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ வீடியோஸ்குள்ளே போகலாம். ஸோ சால்வ் பண்ணலாம் கைஸ், கமான். There were only 2 contestants, A, B in the elections. B got 50% of the votes A got. ஸோ நல்ல கொஸ்டின். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஏக்கும் பிக்கான ரேஷியோ என்ன? B got 50% of the votes that A got அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஏ வந்து 2 வாங்கியிருக்காருன்னா பி எவ்வளோ வாங்கியிருப்பாருமா? பி 1 வாங்கியிருப்பாரு. கரெக்டாக? இப்போ ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குல்ல? ஸோ 2னா 1 வாங்கியிருப்பாங்க. ஓகே. ஹேட் ஏ காட் 200 votes less than there would have been tie. ஒருவேளை வந்து ஏ வந்து 200 votes வந்து இப்போ இந்த இடத்துல தான் வந்து நம்ம சால்வ் பண்ணுறது மேட்ரு இல்லை, நம்ம எப்படி நம்ம ஈஸியாக சால்வ் பண்ணுறோம் அதான் இங்கே மேட்ரு. எக்ஸ்ட்ரா ஒருவேளை 200 கம்மி ஆயிடுச்சுன்னா the ரிசல்ட் டை ஆகும். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா the whatever it is டோட்டல் ஓட்ஸ் என்ன? 3. கரெக்டாக? டோட்டல் ஓட்ஸ் வந்து 3, ரைட்? டோட்டல் ஓட்ஸ் வந்து 3. அப்போ செகண்ட் கேஸ்லையுமே நமக்கு என்ன தான் வரும்? 3 தான் வரும். கரெக்டாக? 3 தான் வரும். ஏன்னா அதே ஓட்ஸ் தான் இங்கே டோட்டல் வராது. ஃபார் எக்ஸாம்பிள் இனிஷியலாக ஏ அண்ட் பி சேர்த்து 100 ஓட்டுனா செகண்ட் கேஸ்லையுமே அதே 100 ஓட்டு தான். கரெக்டாக? ஆமாவா இல்லையா? ஆமாவா இல்லையா? எஸ், ஆமாம். இப்போ நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. அப்போ ரிசல்ட் டை ஆகுது அப்படின்னா இங்கே சம்பவம் என்ன இருக்கும்? இங்கே ஒரு 1.5 இருந்திருக்கும், இங்கே ஒரு 1.5 ஈக்குவலாக இருந்திருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ ஒன்றுமே இல்லை, சம்மு முடிஞ்சு. ஃபஸ்ட்டு கேஸில் 2 பார்ட், செகண்ட் கேஸில் 1.5 பார்ட். ஹவு மச் லெஸ்? 0.5 பார்ட் லெஸ். இந்த 0.5 தான் 200 அப்படின்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன? 3 பார்ட் என்ன? அவ்வளோதான். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா அது ஆன்சர். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன? 3 பார்ட் என்ன? So 4 3s are 12. So answer is 1200. சூப்பரான சம்மா. ஃபஸ்ட் செம்மே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கா? லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க. கமான் செல்ல குட்டிகளா. இன்னும் இது மாதிரி சூப்பரான சம்ஸ்லாம் இருக்குது, எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். 1200 இஸ் தி ஆன்சர். ஸோ சூப்பரான சம்மில் ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் வந்து இந்த சம் சப்ப மாட்டுருங்க. சரியா? ஸோ இன்றைக்கி நீங்கள் ஓட்ஸ்லேயே நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி ஒரு 4-5 சம் சொல்லி தருவேன். அதுக்கப்புறம் நீங்கள் ஓட்ஸில் எப்படி கேட்டாலுமே நீங்கள் அடிச்சிருவீங்க. ஏபி ஓகேவா? ஸோ ஏபி வந்து இவங்க 2 பார்ட் அப்படின்னா 1 பார்ட். எப்போ இருக்கிற மாடல்ஸ் நான் எடுத்துகிட்டு வரல, கொஞ்சம் புது மாடல் எடுத்துகிட்டு வந்துருக்கேன். ஸோ 2 பார்ட் 1 பார்ட். ஓகே. ஏன்னா A2னா அதில் பாதி வாங்கியிருப்பாங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் வந்து 3 தான். செகண்ட் கேஸில் என்ன ஆகுதான், ஒருவேளை ஏ வந்து 200 கம்மியாக வாங்கியிருந்தா த ரிசல்ட் இஸ் டை அப்படிங்கிறாங்க. ஸோ அப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் மாறாது. இங்கே 3னா உங்களுக்குள்ள இன்டர்சேஞ்ச் ஆகிக்கும், உள்ள டோட்டலில் மாறாது. ஸோ அப்போ டை அப்படின்னா ஈக்குவலாக இருக்கணும். அப்போ ஏ 1.5னா பியுமே 1.5. கரெக்டாக? ஸோ அப்போ ஏ எவ்வளோ பாயிண்ட் கம்மியாகுது? 0.5 கம்மியாகுது. அந்த 0.5 தான் 200 அப்படின்னா
டோட்டல் நம்பர் ஆஃப் votes என்ன 3 part என்ன ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் அப்படி எப்படி அடிச்சு கொடுத்தீங்கன்னா 1200 தான் என்னோட ஆன்சர் எப்படி தரமான சம்பவமா நெக்ஸ்ட் சம் இது வந்து ஈஸியான சம் தான் சும்மா சால்வ் பண்ணி பாருங்க ஃபர்ஸ்ட் இது வந்து எப்பயும் இருக்க பேசிக் சம் தான் அடுத்த சம் தரமாக இருக்கும் ஃபர்ஸ்ட் ஸோ in elections mono and pinto participate 20% did not vote இந்த சம்முக்கு வந்து கொஞ்சம் ஸ்மார்ட்டாக எப்படி பண்ணலான்னா நீங்கள் 20%ங்கிறது 1/5 கரெக்டாக 20%ங்கிறது 1/5 கொஞ்சம் நம்பர் ஈஸியாக எடுத்துருங்க கொஞ்சம் ஈஸியாக முடிஞ்சிடும் 60% அப்படின்னா 3/5 கரெக்டாக வேற என்ன நம்பர்ஸ் இருக்குது 12.5%னா 1/8 100லேயே வச்சுக்கலாமா 100 வச்சுக்கலாமா ஸோ நம்ம டோட்டல் 100 வச்சுக்கலாம் இது ஈஸியான சம் தான் 20 did not vote ஸோ டோட்டல் 100னா 20% did not vote ஸோ அப்போ ஓட் போட்டவங்க 80 கரெக்டாமா ஓட் போட்டவங்க 80 இந்த 80ல் வந்து 1/8 வந்து என்ன ஆச்சுன்னா இன்வாலிட் ஆயிடுச்சு ஸோ 80ல் 1/8 என்ன 80ல் 1/8 வந்து 80ல் 1/8 10 votes வந்து இன்வாலிட் ஸோ 10 வந்து இன்வாலிட் ஆயிடுச்சு பேலன்ஸ் எவ்வளோ இருக்கும் 70 இந்த 70ல் வந்து வின்னர் என்ன லூசர் என்ன இது பேசிக் சம் தான் வின்னர் என்ன லூசர் என்ன அடுத்த சம்பவம் இருக்கும் வின்னர் என்ன லூசர் என்ன ஓகே லிங்கை ஷேர் பண்ணி விடுங்க வின்னர் என்ன லூசர் என்ன ஸோ இந்த இடத்துல ட்ரிக் என்னன்னா டைரெக்டாக 20% ஃபார் எக்ஸாம்பிள் வின்னர் 60 அப்போ லூசர் எவ்வளோ 40 இப்போ நீங்கள் தனித்தனியாக பண்ணுறதுக்கு இந்த 1/5600 ஓட்னா ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 20% கரெக்டாக அப்போ 20% ஆஃப் 70 என்னன்னு பாருங்கள் 20% ஆஃப் 70 14 part இந்த 14 part தான் 5600னா ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் voting list 100 part என்ன ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 40,000 ஸோ இதுதான் என்னோட ஆன்சர் ஓகேவா நீ தனியாக 60 கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் 40 கண்டுபிடிச்சாலும் 14 தான் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் 60% ஆஃப் 70 6 7s are 42 40% ஆஃப் 70 28 ஸோ ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் வந்து என்ன 14 அது நீ டேட்டா 20% பண்ணிடலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் இது ஈஸி தான் நெக்ஸ்ட் சம் இந்த சம் ரேஷியோவில் போடலாம்னா ரேஷியோலையுமே போடலாம் சொல்லவா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டட்னா சொல்கிறேன் இருங்க ஸோ ரேஷியோவில் போடலாமா இருங்க ரேஷியோவில் வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கவனிச்சுக்கோங்க 25%னா என்ன லைக் வைஸ் 20%னா என்ன 1/5 12.5%னா என்ன இது உங்களுக்கு தெரியும் 1/8 60%னா என்ன 3/5 கரெக்டாக இது வந்து நம்ம எப்பயும் போல் ஃப்ராக்ஷன் ஸோ வெயிட் இப்போ வின்னர் 60%னா லூசர் வந்து 40% நம்ம ஃபைனலாக 20% தான் பார்த்தோம் கரெக்டாக ஸோ வின்னர் 60னா லூசர் 40 நமக்கு தேவை அந்த 20%னா 1/5 இதை ரேஷியோவில் எப்படி பண்ணலான்னா ஓகே இந்த ரேஷியோவில் எப்படி பண்ணலான்னா நல்லா கவனிச்சுக்கோங்க ஸோ ஃபஸ்ட்டு டோட்டல் 5 பார்ட்டில் 1 part வந்து ஓட் போட்டிருக்க மாட்டாங்க ஸோ இப்போ 5ல் 1 போயிடுச்சுன்னா 4 அகைன் 8ல் 1 இன்வேலிட் 8ல் 1 போயிடுச்சுன்னா 7 அகைன் 5ல் வந்து 1 போயிடுச்சுன்னா 5ல் வந்து 1 விழுகும் ரைட்டா 1 விழுகும் போகாது விழுகும் அதான் வாங்குகிற ஓட்டு ஸோ இப்போ 5ல் 1 part இது நீங்கள் அடிச்சு கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும் 10 50 இங்கே 7 part ஸோ இந்த 7 part தான் நமக்கு 56 அப்படின்னா 50 part என்ன இதுக்கு அடிச்சு கொடுத்தீங்கன்னா 8 times இதுக்கு அடிச்சு கொடுத்தீங்கன்னா 8 times 8 5s are the answer is 40,000 ஸோ ரேஷியோலையுமே பண்ணலாம் ஓகே நெக்ஸ்ட் சம் இது நம்ம ஆல்ரெடி வீடியோ கோர்ஸில் நான் சொல்லியிருப்பேன் ஸோ ஈஸி தான் நெக்ஸ்ட் சார் இருக்குது நெக்ஸ்ட் சம் there were 2 candidates in one selection one got 60% of the total votes if he got 320 more votes he would have won the election by 42.85 ஓட fraction value என்னமா 3/7 ரைட்டா ஸோ 1 got 60% of the votes ஸோ யார் சொல்லியிருக்காங்க சம் இந்த ஆன்சர் என்ன 1 got 60% அப்படின்னா 3/5மா கரெக்டாக 3/5 ரெண்டு பேர் வச்சுக்கலாம் ஏபி அப்படின்னா 1 got 3 out of 5 ஸோ அப்போ ஒருத்தர் 3 பார்ட்னா இன்னொருத்தர் எவ்வளோ வாங்கியிருப்பார் 2 part வாங்கியிருப்பார் கரெக்டாக இது சூப்பரான ஒரு சம் ஸோ 3 and 2 ரைட் 3 and 2வா இப்போ இந்த இடத்துல யோசிக்கணும் if he got 320 more votes he would have won the election by 3/7 of the total votes
ஸோ 3/7 ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். இந்த டோட்டல் ஓட் என்னன்னா 5 இருக்குமா, கரெக்டாக 5. ஸோ நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து 42.85 அப்படிங்கிறது 3/7, கரெக்டாக. ஸோ அப்போ எனக்கு கீழே வந்து 7 இருக்கனால நான் என்னோட கன்வீனியன்ஸ்க்காக என்ன பண்ணுறேன்னா இந்த ரேஷியோவை நான் 7ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ 7ஆல் மல்டிபிள் பண்ணால் இப்போ ஏபி என்ன ஆகும், ஏபி என்னவாகும், 7ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். ஸோ இது 21 ஆகும், இது 14 ஆகும். இது வரை கிளியராமா? 21 ஆகும், 14 ஆகும். ஓகே, 21 ஆகும், 14 ஆகும். கிளியரா? 21 ஆகும், 14 ஆகும். கிளியர்? இப்போ he would have won the election by 3/7 of the total votes. இப்போ total votes என்னன்னா நமக்கு 35. 35ல 3/7 என்ன? 35ல 3/7 என்ன? வச்சுக்கிட்டீங்கன்னா 5 3s are 15. செகண்ட் கேஸில் ஒருவேளை வந்து ஏ வந்து செகண்ட் கேஸில் 320 எக்ஸ்ட்ரா எடுத்திருந்தாங்கன்னா அது வந்து 15 5 3s are 15 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணிடுவாராமா. ஸோ அப்போ 15 ஓட்ஸ் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணணும்னா இங்கேயுமே டோட்டல் அதே 35 தான் இருக்கும். ஆமாவா இல்லையா? இந்த டோட்டல் ஓட்ஸ் மாறாது. இங்கே 15 டிஃப்ரென்ஸ் வரணும்னா அப்போ ஏக்கு என்ன இருக்கும், பிக்கு என்ன இருக்கும், ஃபில் பண்ணுங்க. ஏக்கு என்ன இருக்கும், பிக்கு என்ன இருக்கும்? 15 ஓட்ஸில் டிஃப்ரென்ஸில் வின் பண்ணணும் அப்படின்னா எனக்கு டோட்டல் 20. இப்போ அது 25 இருக்கும், இது 10 இருக்கும். எப்படி? கரெக்டாக? இல்லைனா உங்களுக்கு இது ஃபில் பண்ண தெரிலனா நமக்கு a + b 35, total 35, ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் 15. ஸோ அப்போ a - b 15. இதை சால்வ் பண்ணிங்கன்னா 2a is equal to 50. ஸோ a 25 இருக்கும், b வந்து 10 இருக்கும். ஓகேவா? கிளியர்? ஸோ அப்போ இந்த ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன? ஸோ ரேஷியோவில் நம்ம முடிச்சிட்டோம். 21 4, 21 25 10. ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அப்படின்னா 4 பார்ட். ஓகேவா? எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? இந்த 4 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த 4 பார்ட்டு தான் நமக்கு 2800 அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ் என்ன? 35 பார்ட் என்ன? ஸோ அதை அடிச்சு கொடுத்தீங்கன்னா 7 4s are 7, 35 into 7 வந்துருச்சுல, அதான் ஆன்சர். ஸோ ஆன்சர் கரெக்டா? சாரி 320 மோர் ஓட்ஸ். ஸோ 4 பார்ட் 320 அப்படின்னா 35 பார்ட் என்ன? ஸோ தட்ஸ் கொடுத்தீங்கன்னா 8. 35 into 8 சூப்பரான ஒரு சம், 2800. ஓகே, சான்ஸ் 2800 சூப்பரான ஒரு சம்மில் எத்தனை பேத்துக்கு இது புரியலை திருப்பி சொல்கிறேன், பரவாயில்ல, ஒன் மோர் டைம் பண்ணுறேன். ஓகே, இது வந்து சேலஞ்சிங்கான சம். இது மெயின்ஸில் கேட்கலாம். ஆக்சுவலி இது ஆர்ஆர்பியோட கிளர்க் மெயின்ஸ் சம். ஓகே, one got 60% of the total votes, memory based 2022 clerk main sum. One got 60% of the total votes. One got 60% of the total votes. So first case, இந்த இடத்துல ரெண்டு கேஸ் வருது, கரெக்டா? கேஸ் 1 கேஸ் 2. 3 பார்ட் வாங்குறாங்கன்னா B எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? 2 பார்ட் வாங்கியிருப்பாங்க. இதுவரை கிளியர்? ஓகேவா? 3 பார்ட் இங்கே 2 பார்ட் வாங்கியிருப்பாங்க, கரெக்டாக? 3 பார்ட் வந்து 2 பார்ட், 3 வாங்கியிருப்பாங்க, 2 வாங்கியிருப்பாங்க. இப்போ ஒருவேளை இஃப் he had 320 more votes-னா he would have won the election by 3/7 of the total votes. ஸோ இப்போ டோட்டல் ஓட்ஸ் வந்து எனக்கு இங்கே 5 பார்ட்டுன்னு இருக்கும், கரெக்டாக? நான் என்ன பண்ணுறேன், கீழே 7 இருக்கிறதுனால இந்த ரேஷியோவை நான் 7ஆல் மல்டிபிள் பண்ணிடுறேன். ஓகேவா? ஸோ அப்போ இது 7ஆல் மல்டிபிள் பண்ணிட்டா இந்த ரேஷியோ என்ன ஆகும்? 21 14 ஆயிரும், கரெக்டாக? மல்டிபிள் பண்ணால் 21 14 ஆயிரும். ஓகேவா? இதான் ஃபர்ஸ்ட் கேஸ். இதுவரை கிளியராமா? இதுவரை கிளியர்னா கிளியர்னு சொல்லுங்க, கிளியர்னு சொல்லுங்க. கிளியர்? சே சார் நோ. 21 14 இதான் ஃபர்ஸ்ட் பார்ட். இப்போ செகண்ட் கேஸ் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இதுல இருந்து ஓகேவா, இதுல இருந்து எக்ஸ்ட்ரா 320 votes விழுகிறப்ப என்ன ஆகுதாமா? he would have won the election. அதாவது ஃபர்ஸ்ட் நம்பர் வந்து won the election by 3/7 of the total votes. இப்போ டோட்டல் ஓட்ஸ் என்ன? 35. இந்த 35ல 3/7 என்ன? 35ல 3/7 என்ன? ஆச்சு கொடுத்தீங்கன்னா 5 3s are 15. ஸோ அப்போ அந்த ஏங்கிற நபர், அந்த முதல் நபர் பார்த்தீங்கன்னா 15 ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணிடுவாராமா. ஓகே, அதானே சொல்கிறான். 3/7 of the total votes. 35ல
3/7 என்ன 15 15 ஓட் வித்தியாசத்தில் அந்த ஃபர்ஸ்ட் பர்சன் வின் பண்ணிடுவார். ஸோ அப்போ வாட் எவர் இட் இஸ் டோட்டல் சேஞ்ச் ஆகாது. ஃபர்ஸ்ட் சம் மாதிரி தான், டோட்டல் அப்படியே தான் இருக்கும். இங்கே 3னா இங்கேயுமே 3. இப்போ எலெக்ஷன் நடக்குது, ஒரு கிளாஸில் 50 பேர் வந்து கிளாஸில் ஓட்டு போடுறாங்கன்னா அந்த டோட்டல் ஸ்ட்ரென்த் மாறாது. கரெக்டா? டோட்டல் ஸ்ட்ரென்த் வந்து மாறாது. கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 35னா இங்கே 35. கரெக்டா? ஸோ அப்போ நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. எவ்வளோ ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாரு? 15 ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாரு. அப்போ 15 ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணணும்னா இது கண்டிப்பாக என்னவா இருக்கும்? இது கண்டிப்பாக இது வந்து நீங்கள் லாஜிக்காக யோசிச்சிங்கன்னா ஓகே தான். இது வந்து நமக்கு 25 இருக்கும், இது 10 இருக்கும். கரெக்டா? ஸோ அப்போ இந்த 4 பார்ட் தான் நமக்கு 320 தான். எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 4 பார்ட் இன்க்ரீஸ் ஆகுது. 4 பார்ட் 320 அப்படின்னா ஃபைண்ட் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட். 35 பார்ட் என்ன? ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணினா த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் ஹவு மச்? 2800. இல்லை இது எனக்கு லாஜிக்காக போட தெரில அப்படின்னா நமக்கு a + b 35. கரெக்டா? எவ்வளோ ஓட் வித்தியாசத்தில் வின் பண்ணுறாரு? 15. அப்போ a - b 15. கரெக்டா? இது வந்து நீங்கள் ஓரளவு ஈக்குவேஷனில் போட்டிங்கன்னா 2a = 50, a = 25. பட் இது ஈஸி தான், சின்ன நம்பர்னால நமக்கு ஈஸியாக சொல்லிடலாம். 25 10. ஓகே, டன்னா? ஓகே, இப்போ கிளியராமா? சூப்பரான சம்மில் எல்லாமே சேலஞ்சிங்காக இருக்கும். வாங்க அடுத்த சம் சால்வ் பண்ணுங்க. இது கொஞ்சம் இது அகைன் in a university election of 2 candidates, 80% of the students cast their vote, out of which 120 votes are invalid. The winner gets 37.5% of the total student votes and won by only 30 votes. And find the number of students who don't cast their votes. என்ன நடக்குது அப்படின்னா மொத்தமாக டோட்டல் ஓட்ஸ் 100 வச்சுக்கலாம். டோட்டல் 100னா 80% தான் என்ன பண்ணுறாங்கன்னா கணக்கிலே வருது. ஓகேவா? மிச்சம் 20 பேர் வீட்டிலே சும்மா இருந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ 80% தான் என்ன கவுண்டட் ஓட்ஸ். ஓகேவா? கேஸ்டர் ஓட்ஸ்னால் இதுதான் கவுண்டட். ரைட்? இது வரை கிளியர்? ஸோ கிளியர்? ஓகே. out of which 120 votes are invalid. ஓகேவா? இது வந்து இது ஓகே. இப்போ இந்த அவுட் ஆஃப் விச் இந்த 80லேயுமே பார்த்தீங்கன்னா 120 கள்ள ஓட் ஆயிடுச்சு. இது வரை கிளியர்? இப்போ வின்னர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 37.5% ஆஃப் த டோட்டல் ஸ்டூடெண்ட்ஸ் votes. அப்போ வின்னர் எவ்வளோமா எடுத்திருப்பாங்க? வின்னர் எவ்வளோ எடுத்திருப்பாங்க? the winner is 37.5% of the total. So 37.5% of total 100. Total is 100. So the winner gets 37.5%. இது ரொம்ப முக்கியம். நீங்க இதுல 80ல பாத்தீங்கன்னா அவுட். ஓகேவா? நிறைய பேர் தப்பு பண்ணிருக்கலாம். இந்த 80ல பாத்தீங்கன்னா அவுட் because they are saying 37.5% of the total students votes. Here it is total is 100. கரெக்ட்டா? அப்ப winner is 37.5. loser எவ்வளவு எடுத்திருப்பாங்க? the loser is இடத்துல லூசர் கொடுக்கல. பட் என்னன்னா 1 by only 30 votes. அப்ப லூசர் எவ்வளவுமா எடுத்திருப்பான்? கொஞ்சம் லாஜிக்கா யோசிச்சு பாருங்க. லூசர் வந்து வின்னரை விட ஒரு 30 votes கம்மியா எடுத்திருப்பான். அப்ப லூசர் எவ்வளவு எடுத்திருப்பாருன்னா 37.5% minus 30. ஓகேவா? இதுவரை கிளியர்? இதுவரை கிளியர்? ஒண்ணுமே இல்ல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து டோட்டல் 100. செகண்ட் ஸ்டெப் வந்து 80% counted. ஓகேவா? 80% counted. ஓகே, இதுல வின்னர் வந்து பாத்தீங்கன்னா 37.5. லூசர் எவ்வளவுனா லூசர் வந்து the person first person A 1 by only 30 votes-னா ஒரு person 1 by 30னா இன்னொருத்தர் 30 ரன் கம்மியா எடுத்திருப்பார். இப்போ இந்தியா 1 by 30 ரன்ஸ்னா இந்தியா ஒரு 300 ரன் அடிச்சிருந்தாங்கன்னா ஆஸ்திரேலியா 270 ரன் அடிச்சிருப்பாங்க. கரெக்டா? ஸோ அப்போ ஏ வந்து 37.5னா பி வந்து -30. இது வரை கிளியர்? இப்போ இந்த டோட்டல் வில் பி இஸ் ஈக்குவல் டு தான் இந்த 80%. இப்போ நான் ஈக்குவேட் பண்ணி சம்ம சால்வ் பண்ண போகிறேன். ஸோ வின்னர் ப்ளஸ் என்னாச்சும் என்ன வரும்னா வின்னர் ப்ளஸ் லூசர் ப்ளஸ்
அந்த 120யுமே சேர்க்கணும்ல. இந்த 120 வாட்ஸ் ஆர் இன்வாலிட்னா அதுவுமே இந்த 80க்குள்ளே தானே வந்திருக்கு. ஸோ ப்ளஸ் 120 இஸ் ஈக்குவல் டு 80%. வின்னர் என்னமா 37.5%. லூசர் என்ன 37.5% minus 30 plus 120 is equal to 80%. 37.5, 37.5, 75. அங்கே ஒரு 10%. இதுவரை கிளியரா? சாரி 37.5, 37.5, அதாவது 5% இந்த 5% தான் இங்கே ஒரு 90. ஸோ 5% 90 அப்படின்னா நமக்கு வந்து find the number of students who did not cast their votes. So counted total 100, 80 counted na did not cast வந்து நமக்கு 20%. 20% என்ன? So 5% is 90, 20% is 18, 18 2s are 360. சூப்பரான சம்ல. So answer is 360. So in a college election, the 30% of the votes did not vote. Correct? Again நம்ம total 100 வச்சுக்கலாம். total 100 வச்சுக்கலாம். total 100னா the 30% did not vote. So 30% did not vote. ஸோ அப்போ எவ்வளோ வரும் நமக்கு 30 did not vote. அப்போ ஓட் போட்டவங்க எவ்வளோ 30 did not vote. இப்போ கவுண்டட் ஓட் எவ்வளோனா உள்ளே விழுந்தது வந்து 70%. கரெக்டாக 70%. கிளியர்மா 70%. டோட்டல் 100%னா did not vote 30, counted 70. இது வரை கிளியர்? ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா கதையில் இங்கே வின்னர் எவ்வளோ வாங்கியிருப்பாங்க? போன சம் மாதிரி தானே. வின்னர் கட் 400 more than the opponent. Secured 40% of total number of votes. அப்போ வின்னர் வந்து 40%. ஸோ இந்த லூசர் ஃப்ளோ உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். லூசர் எவ்வளோ? லூசர் அப்போ நான் போன சம் மாதிரி தான். இவர் 40%னா லூசர் 40% மைனஸ் 400. கரெக்டாக 40% மைனஸ் 400. அதே மாதிரி கல்ல ஓட் சாரி இன்வாலிட் ஓட் எவ்வளோனா இதில் 200 ஓட்ஸ். இந்த கவுண்டட் 70ல் இன்வாலிட் எவ்வளோனா 200. அப்போ ஈக்குவேஷன்ஸ் எப்படிமா ஃபார்ம் பண்ணணும்? இந்த 70% இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னா இந்த 70% இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும்னா த வின்னர் பிளஸ் லூசர் பிளஸ் இன்வாலிட் ஓட்ஸ் எப்படி இஸ் ஈக்குவல் டு 70%. ஒத்துக்கிறீங்களா? இந்த 70க்குள்ள தானே இந்த இன்வாலிட் இருக்கு. அப்போ வின்னர் எவ்வளோ 40%. அவ்வளோதான் முடிஞ்சு சப்ப மாற்று. லூசர் எவ்வளோ 40% மைனஸ் 400. இன்வாலிட் எவ்வளோ? இன்வாலிட் வந்து எங்கே இருக்கு? இன்வாலிட் எவ்வளோ எங்கே இருக்குது? 200 ஓட்ஸு. will be is equal to 70%. அப்படி சால்வ் பண்ணிங்கன்னா ஆன்சர் இங்கே ஒரு 80, அங்கே ஒரு 70, 10%. ஸோ 10% 200 அப்படின்னா நமக்கு என்ன கேட்குறாங்கன்னு பாருங்கள். வாட் பர்சன்டேஜ் ஆஃப் த ஓட்ஸ் டிஃபீட்டட் கேண்டிடேட்ஸ் காட் அவுட்? டிஃபீட்டட் டிஃபீட்டட்னா யார்? லூசர் எவ்வளோ வாங்கியிருப்பாங்கன்னு கேட்குறாங்க. அப்போ லூசர் வந்து 40% ஃபஸ்ட்டு பாருங்கள். 100% 200னா 40% வந்து 800. இப்போ டிஃபீட்டட் லூசர் வாங்கின ஓட் என்ன? ஸோ இதான் நமக்கு கேட்குறாங்க. டு ஃபைண்ட் இந்த ரோஸ் கலர். ஓகே, டு ஃபைண்ட் லூசர் இஸ் 40% minus 400. 800 minus 400, 400. So loser is 400. So what percentage of the votes defeated candidate got out? The total number of valid votes. Total number of valid votes என்னமா? Total number of valid votes என்ன? Valid votes அப்படிங்கிறது ஓகே. ஸோ லூசர் 40னா இந்த வேலிட் ஓட்ஸ் அப்படிங்கிறது 800. கரெக்டா? ஸோ அப்போ ஃபைனல் ஆன்சர் என்ன அப்படின்னா the loser is what percentage of valid votes. So 400 is what percentage of 1200. இதை சால்வ் பண்ணிங்கன்னா the answer is 1/3. So 1/3 how much percentage? 33.33%. கிளியர்? ஆக்சுவலி நீங்கள் இப்படி சொல்லலாம், வேலிட் ஓட்ஸ் வேணும் அப்படின்னா நமக்கு வேலிட் ஓட்ஸ் வேணும்னா 70%. கரெக்டாக? பஸ் இங்கே 10% 200னா 70% எவ்வளோ?
1400. ஸோ 1400 வேலிட்னா கூட அதில் 200 வந்து இன்வேலிட் ஆயிரும். அப்போ 1400 மைனஸ் 200, 1200. ஸோ அப்போ 400 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1200. கிளியர்? கிளியர். செஷன் இன்ட்ரெஸ்டாக போகுதுல்ல, லைவ் அவுட் போகாதீங்க, என் கூட ஃபுல்லாக முடிச்சுட்டு போங்க. ஓகே. ஸோ ஹாய் பிரியா. ஓகே சார், ட்ரெடிஷ்னல் மெத்தடில் செகண்ட் செம் எப்படி சால்வ் பண்ணணும் சார்? இதுவே ட்ரெடிஷ்னல் மெத்தடு தாங்க. திருப்பி சொல்லவா? ஓகே தானே? ஒன்றுமே இல்லை, வின்னர் ப்ளஸ் லூசர் ப்ளஸ் இன்வேலிட் 70. இதை நீங்கள் போட்டிங்க அப்படின்னா வின்னர் வந்து 40%. திருப்பி சொல்லவா? டப்பு டப்புன்னு சொல்கிறேன் பாருங்க, செம்ம ஸ்பீடாக இருங்க, செம்மையாக சால்வ் பண்ணுறேன். ஒன்றுமே இல்லை, எங்களோட நல்லா கவனிச்சுக்கோங்க. 100 ஓகேவா? 100 தான் டோட்டல். ஓகேவா? ஸோ 100ல் வந்து நமக்கு 30% வந்து செல்லாத ஓட்டு விட்டுருங்க. நமக்கு கணக்கில் இருக்கிறது 70%. கரெக்டாக? இதான் வந்து பார்த்தீங்கன்னா வேலிட் ஓட்ஸ். இந்த வேலிட் ஓட்டில் வின்னர் எவ்வளோ வாங்குறாங்க? வின்னர் வேலிட் ஓட்டில் இல்லை, இந்த ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுதுன்னா, வின்னர் காட் 400 மோர் தென் த ஆப்போனன்ட், செக்யூர்ட் 40% ஆஃப் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஓட்ஸ். டோட்டலில் வின்னர் வந்து 40%. இப்போ லூசர் எவ்வளோ இருப்பாங்க? லூசர் வந்து 400 கம்மியாக இருப்பாங்க. ஸோ அப்போ 40% மைனஸ் 400. இப்போ நமக்கு டோட்டல் இந்த 70 இஸ் ஈக்குவல் டு எப்படி வரும் அப்படின்னா, the winner plus loser plus invalid vote. ஓகேவா? வின்னர் எவ்வளோ? 40%. லூசர் எவ்வளோ? 40% மைனஸ் 400 ப்ளஸ் இன்வேலிட் ஓட்ஸ் 200 ஓட்ஸ். இதை சால்வ் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 80 ஒரு 70, 10% வந்து 200 அப்படின்னா அப்படி எப்படி பண்ணிங்கன்னா நமக்கு லூசர் தான் கேட்குறான். லூசர் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் வேலிட், எக்ஸ் இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் ஒய், சட்னி இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் சாம்பார்னா சட்னி பை சாம்பார் இன்டூ 100. ஓகே. Kohli is what percentage of Dhoni na? Kohli by Dhoni into 100. Okay. So loser is what percentage of valid na? L by V into 100. Okay va? So appa 10% is 200 na, loser la substitute பண்ணீங்கன்னா 40% 800 வரும். 800 minus 400. So loser எவ்வளோமா? 400. Okay va? Loser is 400. நமக்கு வேலிட் ஓட்ஸ் வேணும் அப்படின்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணிட்டீங்கன்னா 70% என்ன? 10% is 200னா 70% is 1400. பட் இது எல்லாமே வேலிடா? அதுலேயுமே 200 ஓட்ஸ் இன்வேலிட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அப்போ 1000 வேலிட் இஸ் 1200. ஓகேவா? ஸோ 400 இஸ் வாட் பர்சன்டேஜ் ஆஃப் 1200. 1/3 ஹவு மச் பர்சன்டேஜ்? 33.33%. சூப்பர். நெசம். There are 2 candidates in an election. 5000 did not cast their votes. எப்பயும் போல இந்த மாதிரி வந்தாலே டோட்டல் எவ்வளோ அசியூம் பண்ணிக்கணும்னா 5000 இன்வேலிட், டோட்டல் 100% வச்சுக்கலாம். ஓகேவா? 100%. இதில் சம்பவம் என்ன ஆகுதுன்னா 5000 டிட் நாட் கேஸ்ட் தர் ஓட்ஸ். கரெக்டாக? அப்போ 100%ல் நமக்கு 5000 ஸ்ட்ரெயிட்டாகவே வெளியே போயிடுவாங்க. கரெக்டாக? டோட்டலில் 5000 வெளியே போயிடுவாங்க. இதுவரை கிளியர்மா? இதுவரை கிளியர்? சே எஸ் ஆர் நோ? கிளியர். இப்போ பார்த்தீங்கன்னா 20% ஆஃப் த கேஸ்டட் ஓட்ஸ் ஆர் இன்வேலிட். 20% ஆஃப் த கேஸ்டட் ஓட்ஸ் ஆர் இன்வேலிட். ஓகே. அப்போ இதான் கேஸ்டட் ஓட்ஸ், இது டோட்டல் ஓட்ஸ். இதுதான் கேஸ்டட் ஓட்ஸ்னா மக்களே நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா. இங்கே வேற கலர். இதில் 20% வந்து என்ன ஆகும்னா இன்வேலிட் ஆயிரும். போட்டதில் 20% தப்பாக குத்திடுவாங்க. ஸோ அப்போ 100 20% என்ன? 20%. அதே மாதிரி 5000ல் 20% என்ன? 1000. அப்போ 100ல் 20% போயிடும். அப்போ பேலன்ஸ் 80%. கணக்கில் இருக்கிறது வந்து வேலிட் வந்து அடுத்ததாக வரும். கரெக்டாக? ஒவ்வொரு ஸ்டெப்பாக பார்த்துக்கலாம். ஃபஸ்ட்டு டோட்டல் ஓட்ஸ், அதில் கேஸ்டட் 100% மைனஸ் 5000. இதில் வந்து நமக்கு 20% போயிடுச்சுன்னா 120 போயிடுச்சுன்னா 80. 5000ல் 20 போயிடுச்சுன்னா 4000. இது கரெக்டாக? இது வர கிளியர்? இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏ என்ன பி என்ன அழகாக சால்வ் பண்ணுறேன். இதில் பி வந்து எவ்வளோனா 20%. B got 20% of the total votes. So B எவ்வளோ? So B 20%. A எவ்வளோமா வாங்குவாங்க? அப்போ சி மொத்தமாக 80% மைனஸ் 4000னா B 20னா ரிமைனிங் தானே A. இந்த வேலிட்ல A என்ன B என்ன? B 20னா A எவ்வளோ? 60% மைனஸ் 4000. கிளியர்மா? 60% மைனஸ் 4000. இதுவரை கிளியர்?
ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன அது பார்ப்போமா? அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அது என்ன சொல்கிறாங்க அதுக்கப்புறம் 1/12,000 votes. அப்போ இந்த ரெண்டு பேத்துக்கான டிஃபரன்ஸ் தானே அந்த 12,000. A minus B என்ன? ரெண்டு பேத்துக்கான டிஃபரன்ஸ் என்ன? 60 minus 20 40%. 40% minus 4,000 is equal to 12,000. இதுவரை clear? So clear? அப்போ 40% என்ன? 60,000. 40% 60K அப்படின்னா total number of votes என்ன? 100% என்ன? So இதை cross பண்ணிங்கன்னா the answer is 40,000. ஈஸ்வர், சூப்பர் ஈஸ்வர், சூப்பரான சம்ல ஒரு வாட்டி பாருங்க. ஏன் நிறைய பேரெல்லாம் சால்வ் பண்ண முடியல? 200 பேர்கிட்ட பார்க்குறீங்க அப்படின்னா ஒரு 5%ல் ஒரு 2 பேர் தான் பண்ணுறீங்க, 1% தான் ஆன்சர்ஸ் பண்ணுறீங்க. அப்போ இன்னும் நிறையா நீங்கள் கற்றுக்க வேண்டியது நிறையா இருக்குமா? சரியா? ஸோ டெய்லியுமே செஷன் மிஸ் பண்ணாதீங்க. சரியா? நிறையா உங்களுக்கு எப்பயுமே ஒரு செஷன் கொண்டு வரேன்னா நிறையா புதுசாக சொல்லித்தரணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் குவாலிட்டியாக செஷன் இருக்குன்னு தான் கொண்டு வருவேன். நிறையா லேர்ன் பண்ணுங்கள். கண்டிப்பாக எக்ஸாமுக்குலாம் நிறையா கற்றுக்கலாம். ஓகேவா? நீங்கள் மெயின்ஸ்லாம் ஒரு 5 செம் போட்டாலே கிளியர் ஆகிடலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த சம் இந்த செஷன்ஸ் ரொம்ப ஒர்த்தான சம். வீடியோ அப்லோட் ஆகும், திரும்பி பார்த்தீங்கன்னா புரியும். திரும்பியோட எக்ஸ்பிளைன் பண்ணவா? எல்லாருமே சூப்பரான சம். தேர் ஆர் 2 candidates இன். ஆனால் எனக்கு உண்மையில இதெல்லாம் சப்பையாக தெரியுது மக்களே, ஈஸியாக தான் இருக்குது. பட் ஏன் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது தெரில. சரி, திருப்பி சொல்கிறேருங்க. தேர் ஆர் 2 candidates இன் எலெக்ஷன். ஸோ டோட்டல் 1000 வச்சுக்கலாமா? டோட்டல் 1000 வச்சுக்கலாமா? சரி, டோட்டல் 100 வச்சுக்கலாமா? டோட்டல் 100%. கரெக்டா? ஸோ டோட்டல் வந்து 100%. இதில் இங்கே என்ன ஆகுதுன்னா 5,000 வந்து பண்ணலை. ஸோ எடுத்தது என்ன ஆகும்னா இந்த 100%ல் 5,000 வந்து என்ன பண்ணிட்டாங்க, ஓட்டே போடல, வீட்டிலே இருந்துட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுவரை கிளியரா? இதுவரை கிளியர். அதாவது ஓட்டு வந்துருச்சு, ஐடி கார்டெலாம் வந்துருச்சு. ஆனால் என்ன பண்ணுவாங்க, வீட்டிலே இருந்துருவாங்க. சும்மா வீட்டிலே பிக் பாஸ் பார்த்துட்டு இருந்துருவாங்க சில பேர். இல்லை அன்றைக்கி ஜாலியாக கறி குழம்புலாம் சமைச்சிட்டு உண்மையிலே இருப்பாங்க, ஓட்டு போட போக மாட்டாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு 5,000 பீஸஸ் வீட்டிலே இருந்துருச்சு, சும்மா உட்காந்துட்டாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா ஓட் கவுண்டர்லேயே போய் கல் அவுட்டு போட்டிருப்பாங்கல்ல, நம்மளுக்கு சும்மா இருப்பாங்களா, வேணுமே 2 இதில் குத்திட்டு வந்துடுவாங்க. அதெல்லாம் கல் அவுட் ஆயிரும். கரெக்டாக? ஸோ அது என்ன ஆகுதுன்னா ஓட் கவுண்ட் அதாவது இப்போ இதான் இதை விட்டுருங்க. ஓகேவா? இது டோட்டல்னா செகண்ட் கேஸில் ரிஜிஸ்டர்ட்லேருந்து நமக்கு கவுண்ட் ஆனது. ஓகேவா? இந்த விழுந்ததில் என்ன ஆகும்னா 20% வந்து இன்வாலிட் ஆயிடுச்சான். ஓகேவா? அப்போ இதில் 20% என்ன, 100ல் 20%, 20 போயிடுச்சோம். இப்போ மிச்சம் 80 தான் கவுண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? ஸோ வேலிட் வந்து இது 80. கரெக்டாக? இது வந்து அதே மாதிரி 5,000லையுமே உங்களுக்கு 20%. அப்போ 5,000ல் 20% என்னமா, 1000 போயிடும், பேலன்ஸ் 4,000. இந்த வேலிட்ல தான் ஏ என்ன பி என்னன்னு பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ இதுதான் வேலிட். இதில் ஏக்கு ஒரு ஓட்டு போயிருக்கும், பிக்கு ஒரு ஓட்டு போயிருக்கும். ஸோ ஏ என்ன பி என்ன. ஸோ பி காட் லூசிங் காட் 20% ஆஃப் த டோட்டல் ஓட்ஸ். ஆக்சுவலி இதான் டோட்டல் ஓட்ஸ். இது வந்து நம்ம ரிஜிஸ்டர்ட் ஓட்டுன்னு சொல்லிக்கலாம். ஓகேவா? ரைட்டா? டோட்டல் அப்படிங்கிறது இனிஷியலாக 100%. அப்போ பி இஸ் 20%. அப்போ மிச்சம் இருக்கிறது தானம்மா ஏ. ஆமாவா இல்லையா? ஆப்வியஸாக இதானே ஏவா இருக்கும். ஸோ அப்போ ஏ அப்போ எவ்வளோ வாங்கியிருப்பாங்க, 20னா இதை மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா 60% மைனஸ் 4,000. இது கிளியரா? இதுவரை கிளியர். இப்போ என்ன சொல்கிறான் அப்படின்னா A minus B is equal to 12,000 gram. The winner is 12,000 less than B. கரெக்டா? ஸோ அப்போ A minus B 12,000 gram. இதுவரை கிளியர்மா? ஸோ அப்போ 60% minus 4,000. A minus D 20% is equal to 12,000.
60 minus 20, so 40% is equal to 12 plus 4, 16,000. நமக்கு total number of votes என்ன. இப்போ நீங்கள் எது கேட்டாலும் சொல்லிடலாம். Find the registered votes அப்படின்னு கேட்டாங்கன்னா ஓகேவா 100% minus 5,000. Find the valid votes அப்படின்னா 80 minus 4,000. Whatever it is, 100 total 100 என்ன. So 40%, so answer is 40,000. சூப்பரான சம். நெக்ஸ்ட் சம் போயிடலாம். Family ratio of savings to expenditure last month was 2:13. Guys, உங்களுக்கு the rule என்ன? The income is equal to expenditure plus savings. கரெக்டா? நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோமோ will be equal to எவ்வளோ செலவு பண்ணுறோம் எவ்வளோ சேர்த்து வைக்கிறோம். கரெக்டா? Income is equal to expenditure plus saving. இது ஞாபகம் வச்சுக்கோங்க. I is equal to E plus X. இது வந்து பேசிக்ஸ். ஓகே, இதை யூஸ் பண்ணலாம். டிஏலாம் கேட்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா the ratio of savings to expenditure is 2:13. கரெக்டாக 2:13. அப்போ இன்கம் எவ்வளோமா வரும்? ஃபஸ்ட்டு கேஸில் இன்கம் எவ்வளோ வரும்? 15 பார்ட் வரும். கரெக்டாக இது 2 பார்ட், இது 13 பார்ட், இது 15 பார்ட். இதுவரை கிளியர்? கிளியர், சூப்பர். எல்லாமே மெயின் சம் தான் இது. இந்த 15 பார்ட் தான் என்ன சொல்லிட்டானா the salary of the last month was rupees 10,000. கரெக்டா? அப்ப இந்த 15 பார்ட் 10,000 னா அதுக்கப்புறம் சம்ஸ் எல்லாமே இந்த அடுத்தடுத்து இந்த வேல்யூஸை நோக்கி தான் நகர போகுது. கரெக்டா? அடுத்து சம்ஸ்லாம் இந்த வேல்யூஸை நோக்கி தான் நகர போகுது. இப்போதைக்கு given வந்து பார்த்தீங்கன்னா the last month was 10,000. அப்போ இந்த 15 பார்ட் தான் 10,000 னா அடுத்து என்ன சொல்றாங்க? நெக்ஸ்ட் சேவிங்ஸ் பற்றி பேசுகிறாங்க. அப்போ 2 பார்ட் என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ 15 பார்ட் 10,000 அப்படின்னா 2 பார்ட் என்ன? 2 பார்ட் என்னம்மா? 2 பார்ட்டு வச்சு கொடுத்தீங்கன்னா 3 வச்சு கொடுத்தீங்கன்னா 2 4,000 by 3. கரெக்டா? ஸோ இப்போ சேவிங்ஸ் ஈக்குவல் டு ஒயிட் கலரில் போடுறேன் 4,000 by 3. கரெக்டா? 4,000 by 3. கரெக்டா? சேவிங்ஸ் ஈக்குவல் டு 4,000 by 3. இதுவரை கிளியர்? ஓகே, புரிஞ்சா? ஓகே. This month there was an increase of 15% in this salary. Okay, okay. இப்போ என்ன? இப்போ 50 தான் 10,000. போன மாதம் முடிஞ்சு. ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் மந்த் வந்துருங்க. ஃபஸ்ட் மந்த் புரிஞ்சா? ஃபஸ்ட் மந்த் என்ன பண்ணுறோம்? சேவிங்ஸ் 2 பார்ட்டு, எக்ஸ்பெண்டிச்சர் 13 பார்ட்டு. அப்போ இன்கம் எவ்வளோ வரும்? எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் 15 பார்ட்டு. இந்த 15 யூனிட்ஸ் தான் 10,000னா நமக்கு சேவிங்ஸ் வந்து எவ்வளோ? 2 யூனிட் என்ன? இதை சால்வ் பண்ணிங்கன்னா 4,000 by 3. இது வர கிளியரா? இப்போ கதை என்ன ஆகுதுன்னா, கதை எதை நோக்கி நகருதுன்னா சேவிங்ஸை நோக்கி நகருது. நெக்ஸ்ட் மந்த் ஓகேவா, திஸ் மந்த் அடுத்த மாதம் செகண்ட் கேஸ் த சேவிங்ஸ் ஃபால் டு 50%. அதாவது போன மாதம் நம்ம 200 ரூபாய் சேர்த்து வச்சோம்னா இந்த மாதம் பாதி ஆயிடுச்சு, 100 ரூபாய் ஆயிடுச்சு. இது 4,000 by 3னா இந்த மாதம் 2,000 by 3 ஆயிடுச்சு. இது கிளியர்? இது கிளியர்? அது பார்த்தீங்கன்னா there was a 15% increase in the salary. இங்கே இது பார்த்தீங்கன்னா 15% இன்க்ரீஸ் ஆகுது. 10,000ல 15% என்ன? 1,500. 10,000 plus 1,500 11,500. இப்போ வந்து என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த ஹவு மச் எக்ஸ்பெண்டிச்சர். இதால் எல்லாமே தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் சொல்லிடலாம். 2,000 by 3னா என்ன? 2 by 3னா என்ன? 2 by 3 66.66. ஸோ ஐ அஸ்யூம் 667. நமக்கு சேவிங்ஸ் தெரியும், இன்கம் தெரியும், எக்ஸ்பெண்டிச்சர் வேணும்னா என்ன பண்ணுவோம்? இதில் மைனஸ் பண்ணிட்டீங்கன்னா அது ஆன்சர் வந்துடும். The answer is 10,833. The income of Arun there 2007 is 25,000. If it is increased by 20% and 13%, okay. ஸோ ஒரு 2% இருக்காங்க, ரைட்? ஸோ அருண் அப்படிங்கிறவர் இருக்காரு. நேரம் முடிச்சிருக்கணும். ஸோ கிங் முடிச்சிட்டிங்க. ஸோ இன்கம் ஆஃப் அருண் இந்த இயர் 2017 is 25,000. ஓகே, 25,000. இதில் என்ன ஆகுதான் உங்களுக்கு? இதை இன்க்ரீஸ் பை 20%. ஓகேவா? இன்க்ரீஸ் 20%னா இதில் 20% என்னம்மா? 25,000 20% என்ன? 5,000, ரைட்டா? 10% 2,500 5,000. ஸோ இப்போ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும்? 30,000 ஆயிரும். 5,000 இன்க்ரீஸ் ஆச்சுன்னா 30,000. அகைன் 13.3%, 13 1/3%. அதோட ஃப்ராக்ஷன் வேல்யூ என்ன? 2/15, ரைட்? ஸோ அகைன் என்ன ஆகுதுன்னா, அகைன் இட்ஸ்
increased by 13 1 by 3 அதாவது 2 by 15 30,000ல 2 by 15 என்ன 4,000 4,000 increase ஆகும் ஃபைனலா 34,000 இதெல்லாம் ஈஸி தான் ஓகே 34,000 if income of Arun is 15% less than David ஸோ இதான் அருண் ஓகேவா அருணோட ஃபைனல் இன்கம் 34,000னா டேவிட்டோட ஃபைனல் எவ்வளோ வரும் 15% less than David 15%னா 3 by 20 ஓகேவா ஸோ 17 part 34,000 அது இன்கம் ஆஃப் அருண் இஸ் 15%னா 3 by 20 கரெக்டாக 15%னா 3 by 20 இவன் 17 part 20 part இருக்கும் இவன் 20 part இருக்கும் கரெக்டாக ஸோ 20 part ஸோ எவ்வளோ வரும் 40,000 ஸோ டேவிட் வந்து 40,000 எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் டேவிட் இஸ் ஸோ இன்கம் 40,000னா ஓகேவா எக்ஸ்பெண்டிச்சர் எவ்வளோ வரும் 75% அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ 25% எக்ஸ்பெண்டிச்சர் 75னா சேவிங்ஸ் 25 எக்ஸ்பெண்டிச்சர் வேணாம் சேவிங்ஸ் பார்த்துடலாம் 25% 25% ஆஃப் 40,000 the answer is 10,000 okay sum நீங்கள் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங்ஸ்க்கான ரேஷியோ ஃபஸ்ட்டு பார்க்கலாம் சந்துரு ஸ்பெண்ட் 40% ஓகேவா 40% நம்ம ஏபிசின்னு 3 பேர் வச்சுக்கலாம் ஓகேவா ஸோ ஏபிசி இது வந்து யார்லேருந்து பேசுகிறாங்கன்னா சிலேருந்து தான் பேசுகிறாங்க சி ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஸோ அப்போ 2/5 சியில் வந்து சியோட எக்ஸ்பெண்டிச்சர் ஓகேவா சியோட எக்ஸ்பெண்டிச்சர் சியோட சேவிங்ஸ் சியோட இன்கம் 3 பேராமீட்டர் வச்சுக்கலாம் ரைட் ஸோ இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் ஓகேவா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் சந்துரு ஸ்பெண்ட்ஸ் 40% ஆஃப் ஹிஸ் மந்த்லி இன்கம் ஸோ சந்துரு ஸ்பெண்ட் வந்து 2 part ஓகேவா ஸோ 2 part அப்போ சேவிங்ஸ் எவ்வளோ இருக்கும் டோட்டலாக 5 part இன்கம் 5 partனா சேவிங் 3 part நமக்கு இந்த 3 part தான் கொடுத்துட்டாங்க ரைட்டா இந்த 3 part தான் 13,200 ஓகேவா 3 part தான் 13,200னா 44 கரெக்டாக 3 4 சார் 132 இப்போ 2 part எவ்வளோ வரும் 8,800 கரெக்டாக ஏன் நீங்கள் 44 into 5 22,000 இதுவரை கிளியரா ஸோ சியோட இன்கம் 22,000 எக்ஸ்பெண்டிச்சர் 8,800 சேவிங்ஸ் 13,000 சேவிங்ஸ் வந்து 13,200 இதுவரை கிளியர் கரெக்டாமா ஸோ ரைட் சே ரைட் ஆர் ராங் ரைட் அண்டு ஓகே இப்போ நான் அடுத்து என்ன சொல்கிறேன்னா இப்போ பிக்கு வந்துடலாம் பியோட எக்ஸ்பெண்டிச்சர் இன்கம் சேவிங்ஸ் 3 பேராமீட்டர் ஸோ பியோட இன்கம் என்ன எக்ஸ்பெண்டிச்சர் என்ன சேவிங்ஸ் என்ன சொல்கிறான்னா த விச் இஸ் த மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சி இஸ் சந்துரு இஸ் 6,200 less than monthly expenditure of பாலு அதாவது சந்துரு வந்து 6,200 வந்து கம்மியாக இருக்குமாமா பியை விட அப்போ பி எவ்வளோ இருக்கும் கித்தனா பாய் பி 15,000 இருக்கும் 8,800 plus 6,200 14,800 plus 200 15,000 ஓகேவா ஸோ 15,000 கிளியரா அடுத்து என்ன சொல்கிறாங்க அடுத்த ஸ்டெப் அப்படியே வாங்க சம்மு முடிஞ்சு மந்த்லி சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் ஆர் இந்த ரேஷியோ 5:3 ஸோ அப்போ நமக்கு சேவிங்ஸ் எக்ஸ்பெண்டிச்சர் இந்த 3 part தான் நமக்கு 15,000னா 5 part என்ன 1 part is 5,000 5 part is 25,000 அப்போ சேவிங்ஸ் 25,000 இது ஆச்சா அப்போ இன்கம் எவ்வளோ வரும் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் சேவிங் இன்கம் எவ்வளோ வரும் 40,000 ஓகேவா ஸோ 40,000 இது வந்து ஒரு 15,000 இது வந்து 25,000 ஓகேவா இப்போ அடுத்து ஏவோட இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் நான் ரெடி தான் பர்றப்பா இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் சேவிங் ரைட்டா ஸோ அப்போ அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா மந்த்லி இன்கம் ஆஃப் ஏ இஸ் டு பி இஸ் 3:4 அப்போ இது 40,000னா அப்போ இது 30,000 அடுத்து அப்படியே முடிச்சுக்கலாம் நினைக்கிறேன் வேற என்ன மிஸ் பண்ணிட்டோம் அன்பு சேவ்ஸ் 48% ஆஃப் த மந்த்லி இன்கம் அப்போ 52 வந்து இது இருக்கும் ரைட்டா இது 52 இருக்கும் இது 48 இருக்கும் செலவு பண்ணது 52 சேவ் பண்ணது 48 அப்போ 52% ஆஃப் 3,000 52 into 3 டக்குன்னு மல்டிபிள் பண்ண வரலையே ஸோ 15,600 ஓகேவா
இதாச்சா என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் அன்பு அண்டு மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் சந்துரு. 15,600 8,800 ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. ரெண்டுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா கூட்டி கழிச்சு எவ்வளோ வருது, 6,800 வருது. ஓகேவா, அவ்வளோதான். ஸோ இது வந்து அப்படியே ட்ரைன் மாதிரி ஒன்றுனா பிடிச்சி அப்படியே வந்துட்டிங்கன்னா ஃபைனலாக ஆன்சர் வந்துடும். எஸ்எம். His salary becomes 44,850 if the salary of the person decreases by 2k percentage. See, இந்த sum solve பண்ணுவோம். டைம் அப். ஸோ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபாஸ்ட், நேமாக முடிச்சிருவோம், ஃபாஸ்ட்டாக போகலாம் இருங்க. ஸோ 30,000ங்கிறது ஃபஸ்ட்டு கேஸ்மா, கரெக்டாக 30,000 அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு கேஸ். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலாக எவ்வளோ ஆகுதுன்னா 44,850 ஆகுது. எதனால் அப்படி ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுது, அகைன் இன்க்ரீஸ் ஆகுதா? ஓகே, ஸோ 30,000னா எத்தனை ஜீரோ வரும், 1 2 3, ஓகேவா, 5 ஜீரோ 4 ஜீரோ, கரெக்டாக. ஸோ இங்கே 0 0 கேன்சல், 0 0 கேன்சல். இதுக்கு நான் ரேஷியோ பார்ப்போம். வச்சு கொடுத்தா எவ்வளோ வரும், 3 டேபிள்ஸ் வச்சு கொடுத்துடலாம். நீங்கள் 100 எடுத்துட்டீங்க அப்படின்னா 100, அப்புறம் நீங்கள் 10 டேபிள்ஸ் வச்சு கொடுத்தீங்கன்னா 100 வந்துடும். இது வந்து 149.5. ஸோ இங்கே பாஸ் பண்ணிக்கோங்க. இப்போ ரேஷியோ வந்து ஸ்டில் வந்து அப்புறம் 10 டேபிள்ஸ் அடிச்சு கொடுத்தீங்கன்னா 100 149.5, கரெக்டாக. சி இங்கே நல்லா கவனிச்சிங்கன்னா இது எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது, ஃபைனலாக 49.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஓகேவா, 49.5% இன்க்ரீஸ் ஆகுது. ஆக்சுவலி 49.5% அப்படிங்கிறது 2 எஃபெக்டிவ் பர்சன்டேஜ். 2k ஃபஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும், அடுத்து வந்து ஒரு k இன்க்ரீஸ் ஆகும், ஃபைனலாக நமக்கு 49.5 வரும். ஸோ இந்த இடத்துல வந்து கண்டிப்பாக ஃபார்முலாவில் போனீங்கன்னா செட் ஆகாது. ட்ரெடிஷ்னலாக போனீங்கன்னா 1 + 2k/100 × 1 + k அதெல்லாம் செட் ஆகாது. லாஜிக்காக யோசிச்சு பாருங்கள், என்ன கேவோட வேல்யூ என்னவாக இருக்கும் எஃபெக்டிவ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்படி கொடுத்துட்டான், 21 கொடுத்துட்டான். 21 அப்படின்னா ஏவோட வேல்யூ பியோட வேல்யூ என்ன இருக்கும், அந்த மாதிரி 10 + 10 + 10 × 10/100 எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் என்னவாக இருக்கும். சரி, நான் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறேன். 49.5னா இட்ஸ் க்ளோஸ் டு 45, டபுள் வேர் ஆகணும், 15 30. ஆக்சுவலி இப்போ என்னன்னா கேவோட வேல்யூ கண்டிப்பாக உங்களுக்கு 15ஆக தான் இருக்கும், 2k 30ஆக தான் இருக்கும். நாங்கள் 5 வேறு வருது, 30 + 15 45, 3 × எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா a + b + ab/100. ஸோ அப்போ the value of k is 15 guys. ஓகேவா, ஒத்துக்கிறீங்களா? ஸோ ஏன்னா இங்கே 30 a + b + ab/100. ஸோ 45 + 4.5, ஸோ 49.5. கிளியர்? ஸோ அப்போ நமக்கு கேவோட வேல்யூ வந்து 15 அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம். ஓகேவா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இஃப் த சேலரி ஆஃப் த பர்சன் 30,000, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா அகெயின் இப்போ என்ன ஆகுதுன்னா இட்ஸ் டிக்ரீஸ் பை 2k percentage. ஸோ 30%. அகெயின் இட் டிக்ரீஸ் பை 15%. அப்போ ஃபைனலாக வேல்யூ வந்து கேட்குறாங்க. ஸோ அகெயின் இப்போ 30%, அகெயின் ஒரு 15%. அகெயின் இதுக்குமே நீங்கள் எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும். எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் எவ்வளோ வரும்னா a + b × 100. ஸோ 45 ப்ளஸ் வந்து 45, ரைட், 4.5. ஸோ எவ்வளோ வரும், 45 - 4.5 40.5. 45 பாயிண்ட் கம்மி ஆகுதுன்னா அப்போ ஆக்சுவல் என்ன? ஸோ 30,000ல் உங்களுக்கு 59.5% என்ன? ஸோ 595 × 3 என்ன, 3 5 are 15, 27 28 1785. So answer is 1785. So clear? Next time போலாமா? $30,000ல 7/10 7/20.
இப்போ உங்களுக்கு எஃபெக்டிவ் பர்சன்டேஜ் பிடிக்கலன்னா அகைன் ரேஷியோலேயே போட்டுடலாம். ஓகேவா? ஸோ 30,000 கே கண்டுபிடிச்சாங்களா? 30,000ல் என்ன ஆகும்? ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு 30% கம்மியாகும். 30%னா என்ன? சாரி, டிக்ரீஸ் பை 30%. ஓகேவா? அப்போ 30 கம்மி ஆயிடுச்சுன்னா ஒரிஜினல் வந்து 70%, 7/10. ஓகே, தென் அகெயின் இட் டிக்ரீசஸ் பை 15%. அப்போ ஆக்சுவலாக எவ்வளோ வரும்? 85%. 15 கம்மி ஆயிடுச்சுன்னா 85%. 18% என்னன்னா 17/20. சால்வ் பண்ணிங்கன்னா 0 0 கேன்சல், 0 0 கேன்சல், 15 15 to 7 to 17. The answer is 17850. நான் எஃப்டி பர்சன்ட் சொன்னனால எஃப்டி டீச் பண்ணேன். ஓகே, listen. So the expenditure of A is 60% of B expenditure. The income of A is equal to 90% of B's expenditure. So A, B போட்டுக்கலாம். So income, expenditure, savings. Okay. So இங்க வந்து A income of A is 80% of B income. 80% னா 4/5. ஓகேவா? இது 4 பார்ட்னா இது 5 பார்ட். கரெக்டா? ஓகே, 4 part. Expenditure of A is 60% of B expenditure. Expenditure of 60, so அப்போ இது 5 பார்ட்னா இது 3 part, right? Income of A is 90% of B expenditure. Income of A is equal to 90% of B expenditure. இங்கே 9 times வரணும். ஓகே, ஸோ அப்போ இங்கே 90 per 70 36னா இது 40. ஓகே, நான் என்ன பண்ணேன் 72ன்னு நினச்சிக்கிறேன். ஓகேவா? 36 9 4 36 டபுள் பண்ணிட்டேன் 72. ஸோ இங்கே நான் 18 வருது. இப்போ பாருங்களேன், இன்கம் ஆஃப் ஏ இஸ் 90% ஆஃப் பி. இதில் 90% என்ன? 8 9s are 72. கரெக்டாக? சி, ஓகே, இது ஆல்ரெடி 4 பார்ட்னு சொல்லிட்டேன்னா 4 part 72னா 5 part என்ன? 18 5s are இது 90 ஆயிரும். ஸோ இது 90. கிளியர்? ஓகேவா? 90ல் 80% 72. இது வேறு கரெக்ட். அகெயின் எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் ஏ இஸ் 60. இது 80னா அப்போ இது 48 இருக்கும். கரெக்டாக? 48. ஸோ அடுத்து இது 72 அப்படின்னா இது உங்களுக்கு சேவிங்ஸ் ரிமைனிங். இது எவ்வளோ சேவிங்ஸ்? 10 வரும். இது சேவிங்ஸ் எவ்வளோ வரும்? 24 வரும். இந்த சேவிங்ஸ்க்கும் இதுக்கும் எவ்வளோ பர்சன்டேஜ் எக்ஸ்ட்ரா இருக்குன்னு கேட்குறாங்க. 14 எக்ஸ்ட்ரா இருக்குது. 14 இஸ் நத்திங் பட் 140%. சம் அகைன் வந்து எக்ஸ் வச்சு வர இன்கம் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ராப்ளம். இதில் வந்து ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டூ சேல். ஓகேவா? எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. ஓகே, ரெவென்யூ இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டூ சேல். இதெல்லாம் காமன். ஸோ இந்த இடத்துல the revenue is equal to price into sale, right? Revenue is equal to price into sale. ஸோ இங்கே ஃபஸ்ட்டு கேஸில் ப்ரைஸ் எவ்வளோமா? the price is reduced by 20%. 20%னா 1/5. கரெக்டாக? ஸோ ப்ரைஸ் ஃபஸ்ட்டு கேஸில் 5னா அடுத்து 4 part ஆயிரும். கிளியர்? 5னா இங்கே 4 ஆயிரும். கிளியர்? இது வரை கிளியர்? ஸோ இங்கே 5னா இது 4 ஆயிரும். அகெயின் இஃப் தேர் இஸ் அ இன்க்ரீஸ் ஆஃப் 60% இன் ரெவென்யூ. 60%னா என்ன? விச் இஸ் இன்க்ரீஸ் 3/5. ஸோ ரெவென்யூ இனிஷியலாக 5 பார்ட்னா 3 part இஸ் இன்க்ரீஸ். அப்போ ஃபைனல் ரெவென்யூவில் 8 part. ஓகேவா? 8 part. இப்போ சேவிங்ஸில் என்ன சேஞ்சஸ் ஆகுன்னு கேட்குறாங்க. அது ஈஸி தான். இப்போ நமக்கு சேவிங்ஸ் வேணும்னா இந்த இடத்துல என்ன போட்டால் 5 வரும்? அவ்வளோதான். 1 போட்டால் 5 வரும். இங்கே சேவிங்ஸ் வேணும்னா இங்கே 8க்கு போல் இங்கே என்ன, இங்கே 8 இருக்குது, என்ன போட்டால் 8 வரும். 4 2s are 8. அப்போ இங்கே 2. ஸோ சேவிங்ஸ் 1, ஃபைனலாக 2. ஹவு மச் இஸ் சேவிங்ஸ் இஸ் இன்க்ரீஸ்? அதான் எக்ஸ் பர்சன்டேஜ். சேல் இன்க்ரீஸ் பை எக்ஸ் பர்சன்டேஜ். ஸோ 1/2. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1/1 இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ 100% இன்க்ரீஸ் ஆகுது. ஸோ எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகுது? 1/1. 1 part இன்க்ரீஸ் ஆகுது அவுட் ஆஃப் 1. 1/1 100%. ஓகேவா? நெக்ஸ்ட் சம் இங்கே ஃபாஸ்ட். சரி, இங்கே அகெயின் நம்ம இங்கே வந்து எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. ஓகேவா? ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ப்ரைஸ் இன்டூ குவான்டிட்டி. ஓகேவா? ஸோ இனிஷியல்
final. The first case the price is 20% is reduced. 20% is 1 by 4. So initial 5 part na final 4 part. Expenditure is equal to price into quantity, price into consumption. எல்லாமே ஒண்ணுதான் ஓகேவா expenditure is equal to price into consumption. So price ஓட ratio 5:4 னா consumption ratio எவ்வளவு 5 part 4 part னா consumption உமே inversely proportional. price அதிகமாச்சுனா consumption கம்மியாகும். கடைக்கு போறீங்க என்ன சொல்றாங்க தம்பி தக்காளி விலை 200 ரூபாய் price அதிகமாயிருச்சு அப்புறம் என்ன பண்ணுவீங்க 1 கிலோ அம்மா சொல்லிருப்பாங்க 1/2 கிலோ வாங்குவீங்க consumption கம்மியாயிரும் ஓகேவா so inversely proportional 5 and 4 னா இது 4 and 5 கரெக்ட்டா it enables a man to buy 20 more eggs for rupees 40 enables a man to buy அதனால என்ன ஆகுதுனா எக்ஸ்ட்ரா 4:5 னா அதனால என்ன பண்றாரு கன்சப்ஷன்ல அதிகப்படுத்துறாரு 20 kg எக்ஸ்ட்ரா வாங்குறாரு பட் கையில எவ்வளவு வச்சு 40 ரூபாய் தான் கையில வச்சிருக்காரு சோ அப்ப எவ்வளவு எக்ஸ்ட்ரானா 1 part எக்ஸ்ட்ரா so 1 part is 20 னா 4 part எவ்வளவு 80 5 part என்ன 100 இதுவரை clear ஆமா so 80 and 100 இப்போ actually அவர் கையில எவ்வளவு வச்சிருக்காருன்னா 40 வச்சிருக்காரு so reduced price of eggs இதான் குறஞ்சது அப்ப 100 வாங்குறாரு 40 ரூபாய் வச்சிருக்காரு 100 முட்டை 40 ரூபாய்னா ஒரு முட்டை எவ்வளவு 100 முட்டை 40 ரூபாய்னா ஒரு முட்டை எவ்வளவு 40 பைசே The price of a sugar gone down by 10%. 10% is 1 by 10. 10% is 1 by 10. Again, the initial, final. So, price order ratio. Again, inge pathina consumption order ratio. So, price ratio 10 na 1 part kammi 9 part. Inga vera color eduthuko. So, price வந்து 10 part na 1 part kammi 9 part. So price 10 and 9 na consumption எப்படி இருக்கும் 9 and 10 right 9 and 10 okay so என்ன ஆகுதுனா consumption வந்து அதிகமானதால 5 kg எக்ஸ்ட்ரா வாங்குறாரு 270 ரூபாய் கையில வச்சிருப்பாரு 270 ரூபாய்ங்கிறது டோட்டல் காஸ்ட் ஓகேவா சோ எவ்வளவு எக்ஸ்ட்ரா 5 kg எக்ஸ்ட்ரா அப்ப 1 part தான் 5 kg னா 10 part என்ன இது 50 kg 9 part என்ன 45 kg சோ அப்ப 1 kg ஓட டிஃபரன்ஸ் கேக்குறாங்க கரெக்ட்டா per kg so அப்ப நமக்கு மொத்தமா 270 ரூபாய் வச்சிருக்காருனா அப்ப 270 by 50 எவ்வளவு 270 by 50 5 cancel 27 by 5 5.4 so 5.4 rupees அதே 45 kg 270 ரூபாய் அப்படினா 270 by 45 45 6 are 270 right so அப்ப இங்க 6 rupees 6 rupees 5.4 rupees ரெண்டுக்கான டிஃபரன்ஸ் என்ன 0.6 rupees so 0.6 rupees அப்படினா 60 பைசா okay clear easy so easy solve பண்ணலாம் 10 part 9 part 9 part 10 part 1 part is difference 5 so 10 part is 50 kg 9 part is 45 kg total of rupees 270 270 by 50 27 by 5 5.4 divided by 5 easy number of 5 ல டிவைட் பண்றீங்கன்னா numerator 2 ஆல மல்டிபிள் பண்ணுங்க 27 into 2 54 5.4 27 and 270 by 45 is easy 6 minus 5.4 0.6 is 480 so I need some space clear ஆ இருக்குல ஓகே தானே ஸ்பேஸ் வேணும் a family went உங்களுக்கு லெட்டர்ஸ் தெரியுதுலமா okay நல்லா கவனிச்சுக்கோங்க a family went to purchase two items 90 kg rice 2 kg wheat carrying an okay வா so rice எவ்வளவுனா how much 9 kg wheat எவ்வளவுனா 2 kg யா so wheat வந்து 2 kg okay so carrying an amount of rupees 480 okay the price of a rice is 66.66% of the price of the wheat. So 2 by 3 of the wheat. So wheat வந்து நமக்கு 3 part na so let us assume 3x. இது வந்து 2x. Clear? Okay, clear?
கைஸ் நல்லா கவனிச்சுக்கோங்க. இது வந்து என்னது கன்சப்ஷன், கரெக்ட். இது வந்து ப்ரைஸ். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு அதான் அந்த டோட்டல் வேல்யூ 480, கரெக்டாக? அதே சம் தான், ஓகேவா? 480, கரெக்டாக? நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகே, ஸோ கன்சப்ஷன் வந்து 9 kg. கன்சப்ஷனுங்கிறது குவான்டிட்டி, கரெக்டாக? 9 kg. ஓகே, 9 kg 2 kg. ப்ரைஸ் வந்து 2x 3x. ஸ்டில் நமக்கு எக்ஸ் தான் இருக்கும், ரேஷியோவில் இருக்குது. த ப்ரைஸ் இஸ் 66.66% ஆஃப் த வீட். இது 3 part அப்படின்னா இது 2 part. ஓகே, இதே சம் நான் பழைய சேனலில் இருந்தப்போ சால்வ் பண்ணியிருப்பேன் நினைக்கிறேன். இதே மாடல் பண்ணியிருக்கேன், இதே சம் சால்வ் பண்ணியிருக்கேன், ஞாபகம் இருக்குது. பழைய சேனலில் இருந்தப்போ நான் டெலீட் பண்ணிட்டாங்க. சரி, ஓகே. 3x 2x. ஸோ நல்லா சூப்பரான சம், ஓகேவா? திருப்பி சம் சேம் சம் தான், அது ரிப்பீட் பண்ணுறேன். ஸோ 2 kg 3x K10ல சால்வ் பண்ணியிருக்கேன். சேம் சூப்பரான சம், இன்ட்ரெஸ்டிங்கான சம். 9 kg 2 kg, ஓகேவா? ஸோ எவ்வளோ வரும்? 18x வரும். இது எவ்வளோ வரும்னா 6x வரும், ஓகேவா? சூப்பரான சம். இது வரைக்கும் புரியுதா? வெயிட் 2 kg 9 kg 2x 3x. இப்போ டோட்டல் பார்ட் என்னன்னா, இதை வச்சு நம்ம எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம், கரெக்டாக? 24x தான் 480. அப்போ எக்ஸ் எவ்வளோனா 2 வரும், கரெக்டாக? எக்ஸ் வந்து 2, கிளியர்? எக்ஸ் வந்து 2. அப்போ x2னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாமா? x2னா இங்கே சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே எவ்வளோ வரும்? எக்ஸுக்கு பதிலாக 2, இங்கே 2. ஸோ இப்போ எவ்வளோ வரும்? 4, இது 6. அதாவது எக்ஸு 20 வரும், கரெக்டாக? எக்ஸ் வந்து 20 வரும். எக்ஸுக்கு பதிலாக 20, அப்போ இது 40 rupees, இது 60 rupees, கரெக்டாக? இதுவரை கிளியர்மா? 40 rupees 60 rupees. ஸோ ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, 40 rupees 60 rupees. இப்போ பாருங்கள், டேலி ஆகும். 40 × 9 360, 2 × 60 120. இதுவரை கிளியர்? இதுவரை கிளியர். இது வந்து கேஸ் 1 ஃபைனல் ஃபினிஷ் ஆயிடுச்சு. கேஸ் 1 ஃபினிஷ் ஆயிடுச்சு. இப்போ கேஸ் 2 போகலாமா? கேஸ் 2 போகலாம். ஓகே, ஸோ கேஸ் 2ல் வந்து அகெயின் ரைஸ் என்ன, வீட் என்ன. கேஸ் 2ல் என்ன சொல்கிறாங்கன்னா, ஷாப்கீப்பர் செட் த ப்ரைஸ் ஆஃப், இப்போ நமக்கு ஒரிஜினல் ப்ரைஸ் தெரிஞ்சிருச்சு, ரைட்? த ப்ரைஸ் ஆஃப் போத் வீட் அண்ட் ரைஸ் ஹாஸ் இன்க்ரீஸ்டு பை 25% and 20%. ஓகே, the price of both the wheat and rice, both the wheat and rice, okay, so rice, wheat, the price of both the wheat, so wheat is increased by 25%, again rice, wheat, so that, so rice wheat la vandu pathina second case la, okay, second case la 60 la 25% என்னமா 15, ஸோ அப்போ 75 rupees ஆகும். ப்ரைஸ் 75 rupees. ஐயன் இதே போல் 40ல் 20% என்ன 8, ஸோ 48 rupees ஆகும். கிளியர்? சூப்பரான சம். 48 rupees ஆகும். கிளியர்? அதே இதில் உங்களுக்கு 2 பேராமீட்டர்ஸ் கொடுத்தா எப்படி, அவ்வளோதான். ஓகே, 48 rupees 75 rupees. ஓகே, இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, த ஃபேமிலி டசன்ட் வாண்ட் டு ரெடியூஸ் த கன்சப்ஷன் ஆஃப் த வீட். இங்கே 2 kgனா இங்கேயுமே அதே 2 kg தான். Okay, again finally they are saying expenditure also remains same. So expenditure na enna 480. So இது 480 னா இதுவுமே 480 தான். ஸோ அது நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, ரைஸ் மட்டும் எவ்வளோன்னு தெரியாது, எக்ஸ் கேஜி. அந்த எக்ஸ் தான் நமக்கு வேணும், ரைட்? ஸோ ஃபைனலாக நமக்கு இது 48x, இது வந்து 150. ஸோ இந்த 48x + 150 இஸ் ஈக்குவல் டு தான் 480. கரெக்டா? டோட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் ஈக்குவல் டு ரைஸ் ப்ளஸ் வீட். ஸோ ஆ 330. இதுவரை கிளியரா? 330 இதுவரை கிளியர்மா? இதுவரைக்கும் எல்லாமே கரெக்டா? நான் பண்ண வரைக்கும் கரெக்டா? ஸோ இப்போ ரைஸ் எவ்வளோ வரும் அப்படின்னா, எக்ஸ் வேணும் 330/48. இதை நீங்கள் ஃபர்தராக நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா 50/60 × 50/8 வரும், கரெக்டாக?
ஸோ அப்போ எனக்கு ஃபைனலாக ரைஸ் எவ்வளோ இருக்குன்னா 55/8 kg. கரெக்டாக என்ன கேட்குறேன்னா ஹவு மச் த ஃபேமிலி ரெடியூஸ் த கன்சப்ஷன் ஆஃப் வீட். சாரி, வீட் எவ்வளோனா 55.8 kg. இனிஷியலாக வீட் எவ்வளோ? இனிஷியலாக வீட் வந்து எவ்வளோனா ஹவு மச்? ரைஸ் பி ரெடியூஸ்ட். இனிஷியலாக ரைஸ் எவ்வளோனா 9 kg. இப்போ எவ்வளோனா 55/8 kg. கரெக்டாக? ஸோ இதுக்கான ரேஷியோ எவ்வளோ? இது க்ராஸ் பண்ணிங்கன்னா 72, இது 55. எவ்வளோ கம்மியாகுது? 17 பார்ட் கம்மியாகுது. 17 / 72 × 100. ஸோ அதாவது இனிஷியலாக ரைஸ், இப்போ ஃபைனல் ரைஸ். ஓகேவா? ஸோ எக்ஸாக்ட் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா 17 / 72. கரெக்டாக 23.6% தான் ஃபைனல் ஆன்சர். இந்த நம்பர் யார் போட்டிருக்கீங்களோ கரெக்டாக ஜிபே பண்ணிடுறேன். இப்போ லாஸ்ட்டாக போட்டால் கிடையாது, யாருமே பண்ணல. ஸோ நான் எல்லாமே முடிச்சிட்டேன். 23.6 யாருமே பண்ணல. நான் ரொம்ப நேரமாக பார்த்துட்டு தான் இருந்தேன். ஓகே ஃபைன். யாரும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணீங்களான்னு சொல்லுங்கள். ஓப்பனாக மனசாட்சி தொட்டு சொல்லுங்கள். இந்த அட்லீஸ்ட் இதுக்கு ஸ்டெப்பு பண்ணுறதுக்கு முன்னாடியாச்சும் யாராச்சும் பண்ணீங்களா? சொல்லுங்கள், நான் ஜிபே பண்ணுறேன். 100 rupees. என்ன மகன் 100 லைவ் ஆச்சிங்க ஆயிடுச்சு. புரிஞ்சா? இந்த ஸ்டெப்ல திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ணவா? இது வரைக்கும் புரிஞ்சிருக்கும். 48x + 150 480னா இப்போ நமக்கு எக்ஸு தான் இந்த ரைஸ். ஃபஸ்ட்டு ரைஸ் வந்து நமக்கு எவ்வளோனா இனிஷியலாக 9 kg. ஃபைனலாக ரைஸ் எவ்வளோ அப்படின்னா ஃபைனலாக ரைஸ் ஓகேவா? ஃபைனலாக ரைஸ் எவ்வளோனா நமக்கு 330/48. இதை நீங்கள் அடித்து கொடுத்தீங்கன்னா எவ்வளோ வரும்? 50/8. ஸோ இப்போயே வச்சுக்கலாம். ஓகேவா? பாயிண்டில் வச்சுக்க வேணாம். ஸோ இதுக்கும் எவ்வளோ கம்மி ஆகுதுன்னு கேட்குறான். ஸோ 9 நீங்கள் எல்சிஎம் எடுத்திங்கன்னா 70 to 55. இதுக்கு எவ்வளோ கம்மி ஆகுது? 17 பார்ட் கம்மி ஆகுது. 17 / 72. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் இட்ஸ் அப்ராக்சிமேட்டாக 23%. A person gives y.5% of salary to school fees. School fees பார்த்தீங்கன்னா y-5. அகெயின் அடுத்து என்னன்னா டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா y-10. ஸோ டிரான்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா y-10. ஓகே. ஸோ அடுத்து என்டர்டைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஹவு மச்? y% is transport, y-10 as entertainment. ஓகேவா? ஸோ மூணையுமே அவங்க போக the rest are saving. His savings are 200% of the school fees. ஸோ இப்போ சேவிங்ஸ் எவ்வளோமா இருக்கும்? சேவிங்ஸ் 200% of the school fees. 200% of y-5. உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2y, 2 × 5 10. அப்போ சேவிங்ஸ் எவ்வளோனா 2y-10. Clear? His savings are, okay ma? So but என்ன சொல்றானா, his savings are 200% of the expenditure on school fees. So find the y. Okay? Actually rest are savings, right? இந்த இடத்துல எப்படி நீங்கள் ஈக்குவேஷன்ஸ் ஃப்ரேம் பண்ணணும்? சாரிம்மா, இப்போ ஓகேவா? அது கட் ஆகலை, அவ்வளோதான். y-10%. ஹிஸ் சேவிங்ஸ் ஆக்சுவலி ரெஸ்ட் ஆர் சேவிங்ஸ். சரி, இப்போ டோட்டல் எவ்வளோ வருது நமக்கு? 3y-15 வருது, ரைட்? இது மூணையுமே ஆட் பண்ணிட்டீங்கன்னா y + y + 5 3y-15. சரி, ஆக்சுவலி நல்லா கவனிச்சிங்கன்னா இது இஸ் ஈக்குவல் டு இதானே, இந்த மூணுமே இஸ் ஈக்குவல் டு சேவிங்ஸ் தானே, ரைட்? பிகாஸ் இது செலவு பண்ணுறா இஸ் ஈக்குவல் டு பேலன்ஸ் இருக்கிறது சேவிங்ஸ்னா
3y minus 15 is equal to 2y minus 10. கரெக்டா? ஸோ y is equal to 5 y is equal to 5. C. கரெக்டா? நான் என்ன சொல்கிறேன்னு, இது செலவு போக மிச்சம் இருக்கிறதுலாம் சேவிங்ஸ். அப்படி தானே வரும். பாருங்க கரெக்டான is equal to 5 or 25. Wait 100. Wait இது வரை கரெக்ட். அப்படி வராது. 100 ஆக்சுவலி 100 எடுத்துக்கலாம். வெயிட் 100 டோட்டல் 100 வச்சுக்கலாம். 100%. இது மூணும் போக மிச்சம் இருக்குதுலாம். ஸோ இப்போ 100ல் நமக்கு 3y minus 15 போயிடுச்சுன்னா என்னென்னு பார்த்துக்கலாம். 100% வச்சுக்கலாம். ஸோ 100ல் நமக்கு 3y minus 15 போயிடுச்சுன்னா, ஸோ 100 minus 3y plus 15 இது இஸ் ஈக்குவல் டு தான், அதாவது இந்த 115 minus 3y, இந்த 115 minus 3y இஸ் ஈக்குவல் டு தான் சேவிங்ஸ் 2y minus 10. ஸோ 5y இஸ் ஈக்குவல் டு 125, y இஸ் ஈக்குவல் 20. இதுதான் கரெக்டு. ஓகே கரெக்ட். இதை வச்சு y minus 5 நம்ம டோட்டல் 100 வச்சுக்கிட்டோம்னா 100ல் இது போய் 100%ல் இது போயிடுச்சுன்னா 100 minus 3y by 15 that is equal to saving. கரெக்டா? இந்த எக்ஸ்பென்ஸ் போயிடுச்சுன்னா 100 minus that is equal to saving. clear? So answer is equal to 25. Next sum. correct. homework sum கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கள். ஸோ 2 மாடல் பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ homework sum கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்க. நல்லா கவனிச்சுக்கோங்க. நமக்கு இந்த ஸ்கூல் ஃபீஸ் இதெல்லாம் ஓகே கரெக்டாக. நமக்கு டோட்டல் 100% வச்சுக்கலாம். எப்பயும் போல் டோட்டல் வந்து 100% வச்சுக்கலாம். இப்போ 100%ல் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையும் மைனஸ் பண்ணால் அது சேவிங் தானே? ஆமாவா இல்லையா? அப்போ இது வந்து சேவிங்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? நமக்கு ஸ்கூல் ஃபீஸ், டிரான்ஸ்போர்ட், அதுக்கப்புறம் என்ன என்டர்டைன்மெண்ட், மூணுக்குமே இவ்வளோ செலவாகுது. நம்ம டோட்டல் வந்து எப்பயும் போல் 100% வச்சுக்கலாம். டோட்டல் வந்து 100% வச்சுக்கலாம். ஸோ டோட்டலில் எல்லா எக்ஸ்பெண்டிச்சரையுமே கழிச்சிட்டோம்னா ஃபைனலாக அது சேவிங்ஸ் தானே? ஆமாவா இல்லையா? இந்த சேவிங்ஸும் இந்த சேவிங்க்கும் ஈக்குவேட் பண்ணுறேன். இந்த சேவிங்கையும் இந்த சேவிங்கையுமே ஈக்குவேட் பண்ணுறேன். ஈக்குவேட் பண்ணால் ஒய் கிடச்சிருமா? சே சார் நோ. அட இருங்க ஒன்றுமே இல்லை. இப்போ பாருங்க, இப்போ புரியும். இருங்க ஒரு வாட்டி சொல்கிறேன். ஆன்சர் 25 கரெக்ட். ஒத்துக்கிறீங்களா? நான் என்ன பண்ணுறேன்னா டோட்டலாக 100ன்னு வச்சுக்கிறேன். கிளியர்மா? டோட்டல் 100ன்னு வச்சுக்கிறேன். கிளியர்? 100%. இதில் நமக்கு ஸ்கூல் ஃபீஸ் எவ்வளோ? y minus 5. அதே மாதிரி நமக்கு டிரான்ஸ்போர்ட் எவ்வளோ? y. என்டர்டைன்மெண்ட் எவ்வளோ? y minus 10. ஓகே. சரி, மொத்த எக்ஸ்பென்ஸ் எவ்வளோமா? மொத்த எக்ஸ்பென்ஸ் ஆட் பண்ணிங்கன்னா, இது மூணையுமே ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வருதுன்னா 3y minus 15. ஓகேவா? அகைன் சேவிங்ஸ் வந்து கிவனில் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, as per given 200% of the school fees. 200% of the school fees. So percentage 0 cancel, உள்ள மல்டிபிள் பண்ணிங்கன்னா 2y minus 10. So as per given savings என்னன்னா 2y minus 10. இப்போ இந்த இடத்துல எல்லாமே நமக்கு அன்னோனாக இருக்குது, ஒய்னே இருக்குது. இது எப்படி நம்ம ஈக்குவேட் பண்ணி, இப்போ நமக்கு we have 2 equations ரைட்டா?
அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். இன்னொரு ஈக்குவேஷன் எப்படி ஃப்ரேம் பண்ணுறோம் அப்படின்னா, டோட்டலில் இருந்து இந்த டோட்டல் 100% இருந்து நமக்கு இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சேவிங்ஸ். ஒழுங்காக தூங்குறீங்களா? எனக்கு தூக்கம் வருது. இன்கம் மைனஸ் எக்ஸ்பெண்டிச்சர் தானே சேவிங்ஸ். அப்போ டோட்டல் இன்கம்லேருந்து இதான் பூரா எக்ஸ்பெண்டிச்சரை மைனஸ் பண்ணிட்டு அது சேவிங் தானே. அப்போ 100லேருந்து நான் 3y மைனஸ் 15 மைனஸ் பண்ணிட்டேன்னா இதுவுமே சேவிங் தானே. 100% மைனஸ் 3y ப்ளஸ் 15 கரெக்டாக. அப்போ ஃபைனலாக எவ்வளோ வரும்? 115% மைனஸ் 3y. இதுவுமே சேவிங்ஸ் தான். ஓகே, இதுவுமே சேவிங்ஸ் தான். ரெண்டுமே ஈக்குவேட் பண்ணலாமா மேத்தமெட்டிக்கலாக? ஸோ 2y மைனஸ் 10 is equal to 1115 minus 3y. So 5y is equal to 125. Y is equal to 25. இப்போ ஓகே வாமா? தென் ஃபஸ்ட்டு நான் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணேன், 100 யூஸ் பண்ணாமல் பண்ணேன். இப்போ ஓகே தானே? தென் ஸோ ஃப்ரெஷ் கிரேப்ஸ், ட்ரை கிரேப்ஸ் வச்சுக்கலாம். ஸோ கண்டிப்பாக அன்றைக்கி பார்த்துருந்தீங்கன்னா புரிஞ்சிருக்கும். இதில் ஃப்ரெஷ் கிரேப்ஸ் எப்படி இருக்குன்னா வாட்டர் பல்ப் இருக்கும், இங்கேயுமே பார்த்தீங்கன்னா வாட்டர் பல்ப் இருக்கும். ஃப்ரெஷ் கேஜி எவ்வளோனா நமக்கு ஹவு மெனி ட்ரை கேஜி ஆஃப் 100 kg கொடுத்துட்டான். ஓகேவா? ஸோ வாட்டர் பல்ப்புக்கான ரேஷியோ பார்க்கலாம். வாட்டர் பல்ப்புக்கான ரேஷியோ இங்கே வாட்டர் ஹவு மச் பார்ட்மா? ஸோ வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா 70% வாட்டர். ஸோ அப்போ 7 part வாட்டர், பல்ப் எவ்வளோ வரும்? 3 part, அதாவது 7/10. ஸோ வாட்டர் வந்து 7 partனா ரிமைனிங் இஸ் பல்ப். செகண்ட் கேஸில் 20% வாட்டர். 20%னா எவ்வளோ? 1/5. ஸோ 1 part இஸ் வாட்டர். 1 part வாட்டர்னா இந்த பல்ப் எவ்வளோ? 4 part, ரிமைனிங் இஸ் பல்ப். இந்த மாதிரி கேஸ் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே என்ன எப்படி பண்ணணும்னா பல்ப் ஈக்குவலாக இருக்கும், வாட்டர் தான் எவாப்ரேட் ஆகும். வாட்டர் வந்து என்ன ஆகும்? கிரேப்ஸில் வந்து தண்ணி போயிடும். கரெக்டாக? ஸோ ஆனால் சக்கு அப்படியே தான் இருக்கும், இந்த பல்ப் அப்படியே தான் இருக்கும், இந்த சாலிட் கண்டென்ட் அப்படியே தான் இருக்கும். ஸோ இப்போ நான் சாலிட் கண்டென்ட் ஈக்குவல் பண்ணுறதுக்காக இதை நான் 4ஆல் மல்டிபிள் பண்ணுறேன், இதை நான் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறேன். அப்போ என்ன ஆகும்? இந்த ரேஷியோ 28 ஆகும், 12 ஆகும். இது 3ஆல் 3 ஆகும், 12 ஆகும். ஸோ பல்ப் சேம் தான். இப்போ எவ்வளோ டோட்டல் பார்ட் என்ன? 28 + 12. இந்த 40 part தான் 100 kgனா நமக்கு 15 part என்ன? இங்கே ட்ரை கிரேப்ஸ் என்ன? So answer for this question is 37.5 kg. So thank you மக்களே. செஷன் பிடிச்சிருந்துச்சா? நிறையா லேர்ன் பண்ணிட்டீங்களா? ஸோ ஆஃப்லைனில் பார்க்குறவங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க அப்படின்னா நம்ம எலைட் பாஸில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க. 100% வந்து ரிசல்ட் கேரண்டட். ஏன்னா லாஸ்ட் இயர் வந்து நம்ம உங்களுக்கு தெரியும் அவ்வளோ சக்ஸஸ் ஸ்டோரி பார்த்துருப்பீங்க. அப்படின்னா நம்ம எலைட் பாஸ் பார்த்து நிறையா பேர் வந்து படிச்சிருக்காங்க. இதில் வந்து ஃப்ரெஷர் அப்படிங்கிற கோர்ஸில் வந்து ஃப்ரெஷருக்கு மட்டும் கிடையாது, ப்ரிலிம்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 20%னா மெயின்ஸ்க்கான கண்டென்ட் வந்து ஒரு 80% இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 800,000+ வந்து வீடியோஸ் இருக்கும். நான் சொன்ன மாதிரி பேசிக்ஸ் வீடியோஸ் இருக்கும், அதுக்கப்புறம் ஃபுல்லாகவே மெயின்ஸ் வீடியோ இருக்கும். ஓகேவா? அது போக வந்து உங்களுக்கு வந்து ஒரு 1 lakh+ ப்ராக்டிஸ் PDF இருக்குது. நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்பே டெஸ்ட் பாஸ்ன்னு ஒன்று கேட்கும், அதை சேர்ந்து வாங்கிக்கோங்க. குவாலிட்டியான மார்க் டெஸ்ட் இருக்குது. அது போக வந்து உங்களுக்கான மார்க் இன்டர்வியூமே நீங்கள் வந்து எங்கனாலுமே நீங்கள் எலைட் பாஸ் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் ஃப்ரீயாகவே அட்டன் பண்ணிக்கலாம். எல்லா டிஸ்ட்ரிக்ட்லேயுமே நம்ம மார்க் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இவ்வளோ விஷயம் இருக்குது. இல்லை எனக்கு வந்து எலைட் பாஸ் ப்ளஸ் எனக்கு வந்து மென்டார்ஷிப் வேணும் அப்படின்னா, ஆல்ரெடி நீங்கள் ஃபிலிம்ஸ்லாம் ஓரளவு எனக்கு வருது, மெயின்ஸில் தான் போயிட்டுருக்கு, எனக்கு மென்டார் சப்போர்ட் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னா எலைட் பாஸ் ப்ளஸ் ரிப்பீட்டர்ஸ் பேட்ச் சேர்த்து இருக்கும், இதை சேர்த்து அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம எலைட் பாஸோட ப்ரைஸ் லாஸ்ட் இயரே வந்து ஆவரேஜ் ப்ரைஸ் வந்து 7,000+ இருந்துச்சு. ஸோ நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறப்ப கீழே ஒரு கூப்பன் கோட் டிஸ்பிளே ஆகும், ஆஃபர் போட்டிருக்கும். அந்த கூப்பன் கோடை டிஸ்பிளே இருக்கும், அதை பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் வந்து அக்சஸ் பண்ணிக்கலாம், அதை அப்ளை பண்ணி அக்சஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிப்பீட்டர்ஸ் பேட்சுக்குமே நம்ம ஆஃபர் போட்டிருக்கோம். ஸோ மென்டார் சப்போர்ட்டோட கிளாஸ் சூப்பராக போயிட்டுருக்கு. ஸோ இதுலேயுமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதில் உங்களுக்கு நிறையா விஷயங்கள் இருக்கும், டெய்லி மென்டார் சப்போர்ட், டெய்லி ப்ராக்டிஸ், அதுக்கப்புறம் நான் அவங்க வந்து எக்ஸ்க்ளூசிவாக அவங்களை வந்து டீச்
பண்ண போகிறோம். கண்டிப்பாக 100% ரிசல்ட் கேரண்டாக இருக்கும். எனக்கு மென்டார்ஸ் வேணாம் அப்படின்னா அந்த எலைட் பாஸோட நார்மல் இது வந்து நீங்கள் அக்சஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?